இந்த நாளிலும் கூட எஸ்தரின் புஸ்தகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் ஒரு மிக முக்கியமான ஒரு புஸ்தகம். ஏன் அப்படின்னா, தேவன் என்கிற நாமமோ கர்த்தர் என்கிற நாமமோ, இன்னும் சொல்ல போனால் தேவனை குறித்த எந்த ஒரு பெயரும் இல்லாமல், தேவனை அடையாளப்படுத்துகிற எந்த ஒரு வார்த்தையும் இல்லாமல், எளிதாக தேவனுடைய கிரியைகளை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம். ஆமென். வெளிப்படையாக கர்த்தர் என்கிற நாமம் வெளிப்படுத்தப்படவில்லை, வெளிப்படையாக கர்த்தர் செயல்படுகிறார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் கர்த்தர் வெளிப்படையாக அவர் சொல்லப்படாட்டாலும் மறைமுகமாக உங்களுக்காக எனக்காக அவர் செயல்படுகிறார் என்கிற காரியத்தை அழகாய் புரிய வைக்கிற ஒரு புஸ்தகம்தான் இந்த எஸ்தரின் புஸ்தகம். ஆமென். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஆண்டவர் எனக்காக செயல்படுகிறாரா? ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறாரா? ஆண்டவர் எனக்காக வேலை செய்கிறாரா? அவர் எனக்காக என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நிறைய கேள்விகள் மனிதர்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஒன்று சொல்றேன், எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்களும் நானும் வாசித்து பார்த்தால் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவாக நமக்கு பதில் இருக்கும். ஆமென். ஏன்னா அவ்வளவு அழகாய் கர்த்தர் இந்த எஸ்தர் புஸ்தகத்துல செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். சரி, இந்த எஸ்தரின் புஸ்தகம் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? இந்த எஸ்தரின் புஸ்தகம் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு அடிப்படையாக சொல்லுகிறேன். முதலாவது, இந்த எஸ்தரின் புஸ்தகத்துல தெய்வீக அழைப்பை குறித்து நீங்களும் நானும் பார்க்க முடியும். தேவன் ஒரு மனிதனை எப்படி அழைக்கிறார், அவனை அழைப்பதற்காக தேர்ந்தெடுப்பதற்காக என்னவெல்லாம் செய்கிறார் என்பதை இந்த எஸ்தரின் புஸ்தகத்தின் மூலம் நீங்களும் நானும் பார்க்க முடியும். இரண்டாவது, இந்த எஸ்தரின் புஸ்தகத்துல உங்களையும் என்னையும் அழைத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற தெய்வீக பொறுப்பை குறித்து இந்த புஸ்தகம் பேசுகிறது. தெய்வீக பொறுப்பு. உங்களுக்கும் எனக்கும் சில கடமைகள், சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பொறுப்பு, அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த எஸ்தரின் புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். மூன்றாவது, தெய்வீக திட்டங்கள். நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, நீங்களும் நானும் பொறுப்புகளை பெற்றிருக்கிறோம். இப்ப பொறுப்புகளை பெற்ற நமக்கு அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு தேவன் திட்டங்களை நமக்கு கொடுக்கிறார். ஸோ நீங்களும் நானும் அந்த தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த திட்டம் என்ன? தேவன் தேவ பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க முடியும். அடுத்தது, இந்த திட்டத்தை தெய்வீகமாக செயல்படுத்துதலை இந்த புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அழைக்கப்பட்டிருக்கிறோம், பொறுப்பு பெற்றிருக்கிறோம், பொறுப்பு பெற்ற நமக்கு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டங்களை நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும்? ஸோ தெய்வீக செயல்பாடுகளை குறித்து நாம இந்த புஸ்தகத்தில் பார்க்க முடியும். ஆமென். அது மட்டும் இல்ல, அழைப்பு, பொறுப்பு, திட்டம், செயல்பாடு இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது இது எப்படி முடியும் அப்படின்னா, ஒரு பண்டிகையோடு, ஒரு ஆசீர்வாதத்தோடு முடியும். ஸோ அந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையும் இந்த புஸ்தகம், எஸ்தரின் புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொன்னா, ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு கொடுக்கப்படுகிற வேலை என்ன, அவனுக்கு கொடுக்கப்படுகிற தேவ திட்டம் என்ன, ஆண்டவர் அவனை எப்படி செயல்பட வைக்க விரும்புகிறார், அவனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்கிற அழகான ஒரு காரியத்தை, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில தேவையான காரியத்தை இந்த எஸ்தரின் புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். ஸோ அந்த எஸ்தரின் புஸ்தகத்தை இந்த கண்ணோட்டத்துல தெய்வீக அழைப்பு, தெய்வீக பொறுப்பு, தெய்வீக திட்டம், தெய்வீக செயல்பாடுகள் என்கிற பொறுப்புல, என்கிற காரியத்துல நீங்கள் தியானிக்கும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம்.
அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இந்த எஸ்தரின் புஸ்தகம் மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? அடிமையான ஒரு பெண்ணை உயர்த்தி ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ஆமான் என்கிற மனுஷனை அழித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகின ஒரு புஸ்தகம். ஆமென். தேவன்கிற நாமந்தான் இல்ல, ஆனா தேவனுடைய வல்லமை பலமா இந்த புஸ்தகத்துல கிரியை செய்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அல்லேலூயா. சோ இந்த புஸ்தகத்தை வருகிற நாட்களும் அதிகமாக தியானிக்க போகிறோம். அதிகமாக நீங்களும் வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். ஆமேன். சோ வருகிற நாட்கள்ல ஒவ்வொரு அதிகாரமாய் ஒவ்வொரு பகுதியாய் நாம் இந்த எஸ்தரின் புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.